ஸ்ரீ கந்தகுரு மேடை நாடகம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி டோக்கன் தாட்டிங்க. ஓகே. ஒரு கல்யாணம், ஒரு காது கொத்தல், கிரகப்பிரவேசம், சுவாமி அலங்காரம், இதுக்கெல்லாம் அடிச்சுட்டு போவான். அவளுக்கு நல்லது பண்ணி கொடுப்பேன். என்ன பார்க்க யாரோ பின்னாடி நிக்கிறேன். பின்னாடியா? அம்மா இப்படி திரும்பி பாரு. ஐயோ, நீ ஐயா? அதான் பிராமணர். இவ்வளோ சப்பாத்திரியா வயிற்றுக்கு தான் தூண்டுறான். நெய் பருப்பு பாதம் சாப்பிடுறான். இதெல்லாம் துண்டுத்தான் டன்னு விட்டு போறேன். என்ன வால் வளையும்? வால் வலியா மூக்கு தான் நல்லா காட்டுது. பிராமணரை தொடக்கூடாது. நான் தொடராது வந்து நீர் வாய் சாப்பிடுறான், ஜலப்புட்கள் சாப்பிடுறான். இந்த ஜலத்துல ஓடுதப்பா. எல்லாம் தான் ஓடுது. விளக்கம் மீன் சாப்பிடுறான். கேட்டுக்கா, நான் மீன் சாப்பிட்றேன்னா என் மேல கவுச்சி அடிக்கிறான். நான் தொடக்கூடாதான். சரி, நீ என்ன சாப்பிடுற? நெய் பருப்பு பாதாம் சாப்பிடுறான். விட்டு போற. சரிட்டா, அப்ப நீ கவிச்சி சாப்பிடறதில்ல. நான் நல்லா கவிச்சி சாப்பிட மாட்டேன். அம்மா தாத கவிச்சி நீ சாப்பிடுற. எப்படி? எனக்கு தெரியும். எப்படி? சரி, அரிசி எங்கிருந்து வருது? கைனி காட்டுல இருந்து வருது. கைனி காட்டுல இருந்து வருது. ஆமா, அந்த கைனி காட்டுல நெல் வர சொல்ல ஓரத்துல வெறும் போறேன்னாக்குது. ஒரு வலை நண்டு வலை இருக்கு. நண்டு வலை, நண்டு கவிச்சி தானே. அங்கிருந்து அடுத்து வராங்க. சாப்பிடல நீ? சரி, தண்ணி குடிக்கிறியா? சுத்தமான ஜலத்தை பருகிறான். தண்ணி எங்கிருந்து வருது? ஆத்துல சுத்தமா வருதா? தகுல வத்து, மீன் வத்து, அவன் கக்கா போட்டு படான்னு போட்டு கை போடுறான். அதெல்லாம் சத்த பந்தயமாக தான் பாதிக்கிறாங்க. இதான் கல் வச்சு அது உன் கவிச்சிலா தண்ணியா? வேறுபட்டாங்க கலக்க போய்யா, கலக்க கவிச்சு சாப்பிட்டு கவிச்சு சாப்பிடலாம். கவிச்சு தெரியுமா? சரி, பரவாயில்ல இருக்கட்டா. கூசு வந்து உண்ணா ஒரு கூசு வந்து உனக்கு அப்படியா? பரவாயில்ல, பாம்பே போ, தட்டி தூக்கிடுவாங்க. மன்னர் வருமா? அப்படியா? போ 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 போ. பாதங்களுக்கு ராஜேந்திர மன்னன் அழைப்பு நமஸ்காரம். 100 ஆண்டு கால சந்தோஷமாக வாழ்க்கை மனதார வாழ்த்துவேன். என்னை எதுக்காக அழைத்தால் சொல்லுவோம். இறைவன் கிருபையால் எவ்வித குறையின்றி வாழ்ந்து வளர்க்கிறேன். என் மகன் பிறந்த போது என் மனைவி இறந்து விட்டார். அன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து இவன் சிவனருளாற்றுக்கு சிவமணி என்று பெற்று எனது மகனோ சிவமணியோ வெளிநாடு சென்றவர்களை வந்திருக்கிறார். அவனுக்கு ஒரு வெள்ளை மாற்றி மறுமொழித்து இந்த மணிமொழியை சூட்ட வேண்டும் சொன்னால் இந்தவன் ஜாதகத்தை நீ கணித்து வாங்க. இவ்வளவுதானே? ஜாதகத்தை கொண்டு வாங்கோ, நான் அழகா பார்த்து சொல்லுறேன். குறித்து கொடுத்த ஜாதகம் இல்லை. அப்படியா? கொடுங்கோ. ஜாதகத்தை கருத்திலே தொடும்போது கைத்தவரை விட்டு விட்டு ஆகாத தகவல் மன்னவா மன்னிக்க வேண்டும். நான் வாங்கும் போது கை தவறி கீழே வந்து விட்டது. அதுக்காக மன சஞ்சல வேண்டாம். எல்லாம் அம்பாள் பார்த்துக் கொள்வார். ஆமா, உங்க மகன் சிவமணி தானே? ஏனென்றால் சிறு வயதில் பார்த்தது. இப்பொழுது வளர்ந்து ஆளாகிவிட்டார். எனக்கோ வலுதாகிவிட்டது. கவன குறைவாக இருக்கிறது. சேர்த்து தருகிற தவறு நல்லது. சிவமணி மன்னா, மனது நல்லா திடப்படுத்துங்க. என் மகன் ஜாதகத்தை நான் பார்க்க என் மனம் திடப்படுத்துவேன். ஆமா, என்ன சொல்லுங்க? ஏனென்றால் இன்றோ வெள்ளிக்கிழமை, இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை இரவு
8:45 மணிக்கு உன் மகன் இறந்துடுவான். கண்ணில்லையோ மனம் இல்லையோ வழியில்லையோ இறைவா 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 என்னமும் கனவாகி விடுபிட மழையாகி விடுபிட மழையாகி என் மகன் வாழ்வி பறிபோவதா என் மகன் வாழ்வி பறிபோவதா இறைவா 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 தவமாக தவங்கிடந்து ஒரு பிள்ளையை பெற்றேன். அவன் பிறந்தபோதே என் மனைவி இறந்து விட்டாள். என் மனைவி இருந்திருக்கிறார் வருந்தவன். என் நாட்டை கட்டி காக்க ஒரு பிள்ளை பிறந்திருக்கிறாரே என்றல்லவா இன்று மனக்கோட்டை கட்டினி. என் மனக்கோட்டை இன்று மண்ணில் சாய்ந்திருக்கிறேன். என் மகன் உயிர் வாழ்வதற்கு ஏதாவது வழி இருக்கிறதா? ஆகட்டும் மன்னா. ஆஹா மன்னா, உன் மகன் இந்த உலகத்திலே உயிர் வாழ வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு வழி இருக்குது மன்னவா. வழி இருக்கிறது. என்னவன் உயிர் வாழ வழி இருக்கிறது. எப்படி என்றால் ஆழி எனக்குரிய சமுத்திர நடுக்கட ஓரத்திலே இரும்பினால் ஒரு கோட்டை அமைக்க வேண்டும். அந்த கோட்டைக்குள் உன் மகனை உறங்க வைக்க வேண்டும். அந்த கோட்டை சுற்றி அக்கினி வளர்த்து வந்தால் ஒருவேளை உன் மகனை காப்பாற்ற அறிவு கண்ணை திறந்தவளே அறிவேன். எனது மகன் உயிர் வாழ்வதற்கு வழி வைத்ததற்கு தங்களுக்கு கோடி நல்லது. நான் சென்று வருகிறேன். அனைவரும் வளர்ந்த செந்தாமரை போல் இருக்க வேண்டிய ஒரு உருவானது இன்று ஏனப்பா வாடி இருக்கிறது? அப்படி என்ன நடந்தது உனக்கு? அங்கலங்க செந்தாமரைவால் இருக்க வேண்டிய முகம் இன்று வாடி கழுகெடுத்து கண்ணீர் கம்பளை வாழ்ந்த காலத்தில் என்ன காரணம் அப்பா? என் இருதயமே வெடித்து விடும் போல் தெரியுது. அப்பா உனது மகன் நான் இருக்கும்போது உங்களுக்கு எதற்காக மனவேதனை? அப்படி என்ன நடந்து விட்டது? இன்றவன் ஜாதகத்தை கணித்து பார்த்து ஒரு வெள்ளை பார்த்து வளமுடித்து இந்த மணிமணியை சூட்டவன் ஜாதகத்தை பார்த்தார். இன்று வெள்ளிக்கிழமை போக நாளை சனிக்கிழமை 8:45 மணிக்கு உனக்கு மரணம் என்று எழுதி அன்பான உறவு இதாகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு இதாகாத வரவு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு அன்பான உறவு இது ஆகாத மரபு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு அன்பான உறவு இது ஆகாத மரபு ஏன் இந்த பிரிவு இது இறைவனின் முடிவு இது இறைவனின் முடிவு அன்பான உறவு நான் சின்னஞ்சிறு வயது முதல் பெற்றெடுத்த
பார்த்ததே கிடையாதப்பா. எனக்கு தாய்க்கு தாயாகும், தந்தைக்கு தந்தையார்ந்து வளர்த்து வைக்கிறது. உங்களை விட்டு நான் இறந்து தான் போக வேண்டுமா? நான் உயிர் வாழ்வதற்கு வேறு வழியே கிடையாதப்பா, வழி கிடையாதா? இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தாலே தேவனன் எழுதியவன் ஒருவனுக்கு அறுபதால் என்ன பயன்? நமக்கு மேலே ஒருவன் நம்மை ஆட்டிக் கொண்டிருக்கிறான். நாம் எல்லாம் இங்கு மாறாத விதியை வந்து அழைத்தாலும் வரப்போவதில்லை. வந்த பிறகு விரட்டி அடைத்தாலும் அது போகப் போவதில்லை. விதி வந்துவிட்ட வருந்தாதே மகனே, விதியை மதியால் வெல்லலாம் என்று உரைத்திருக்கிறார். எப்படி அப்பா? அம்மாள் ஒரு கோட்டையை கட்டி அந்த கோட்டைக்குள்ளே உன்னை அமர்த்தி விட்டார். அந்த காலம் ஒரு தொடமாட்டார். இப்போதே புறப்படி இரும்பு கோட்டைக்கு வா. சூரிய பகவானுக்கும் பாவத்தை செய்வனுக்கு யமனாகவும் புண்ணியத்தை செய்வனுக்கு தர்மனாகவும் யமதர்மம் என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை உலகத்திலிருந்து இந்த வயோசுகப்பட்டிருக்கிற உயிர்களை காந்தவர்கள் அப்படி ஒருவேளை நான் நீதியில் தவறினோம் ரோமத்தால் கட்டப்பட்ட எனது சிம்மோசனம் அருந்து கீழே ஒரு மத்தியோட்டு சாம்பலாக சபத்தை கொடுத்திருக்கிறது. நீதியை தவறாமல் உயிர்களை கவர்ந்தது என் நிதியமைச்சர் சித்திரகுப்தரை கடவுளே குப்தன் சித்ரகுப்தன் கட்டுக்கிட நூலை தாக்கி கையில் எடுத்த அரசோகி சுத்தாசை வண்ண ரூப புத்திரன் சுருதியில் எழுதினா சித்ரகுப்தன். இன்று போல் என்றென்றும் நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துவேன். நட்டியதன பூலோகத்திலிருந்து வைவசுதாப்பட்டத்திற்கு சில உயிர்களை கவர்ந்தோதோ பூலோகத்திலே பாவத்தை செய்தாரா புண்ணியத்தை செய்தாரா இளைஞர்களூர் எருமனாக்கள் பிரபு அவன் செய்த புண்ணியா இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முத்தாலே அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. இவன் என்ன செய்தான்? கோட்டில் போய் சாட்சி சொல்லி கோரி விவரக்குள் புள்ளி சுத்தாசை வண்ண ரூப புத்திரன் இவனுக்கு எந்த தண்டனை வழங்க வேண்டும்? ஐயா, இந்த வயோசுதாப்பட்டத்தில் 84 லட்சம் நகரங்களை கொண்டு அதில் 28 நகர கொடிய நகரம்
இவனை அரணக்குழியில் தள்ளி வாட்டி வருகிறார். கோரைக்காதல் பிரபு அவன் சொல்ல பாவா இவன் பூலோகத்தில் பிறந்த நாள் முதலாக அதிகமாக பாவத்தை செய்தான ஒழிய புண்ணியத்தை செய்யவில்லை. அந்த மன ரோக அடித்தேனே பாவி அடித்தேனே பாவி அக்கபோழில் முள்ளை எடுத்தன மேவி மனைவி சொல்வதை போரே எண்ணினானே பாவி எண்ணினானே பாவி சுத்தாசை வண்ண ரூப புத்திரன் சுருளில் எழுதினா சித்ரா குப்தன் இவனுக்கு என்ன தண்டனை வழங்க வேண்டும்? உண்மை மனைவி சொல்ல கேளாமல் பிள்ளைகளை சரிவளர்த்தவன் இந்த நயவஞ்சகனுக்கு என்ன தண்டனை காண்டிபனை நேரில் தடுத்துவிடும்.